ஸ்ரீ காசி காண்டம் 95ஆம் அத்தியாயம். ஸ்ரீ வியாசமா முனிவரின் கரங்கள் செயலிழந்து போகின்றன. வியாசமா முனிவர் கூறினார், மிகவும் புத்திசாலி சூதரே, ஸ்கந்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மிகவும் புத்திசாலியான கலச பிறவிக்கு அகஸ்திய மாமுனிவருக்கு எதிர்காலம் என்று கூறப்பட்டதை கேளுங்கள். ஸ்கந்தர் கூறினார், ஆசீர்வதிக்கப்பட்ட முனிவரே, மித்ரா மற்றும் வருணரின் மைந்தனே, பராசரரின் மகனான சிறந்த முனிவர் எவ்வாறு மயக்கமடைவார் என்பதை கேளுங்கள். மிகவும் புத்திசாலியான வியாசமா முனிவர் வேதங்களை பல சாக்கைகளாக கிளைகளாக பிரித்தார். அவர் சூதருக்கும் மற்றவர்களுக்கும் 18 புராணங்களை கற்பித்தார். அவர் மகாபாரதம் என்ற ஒரு படைப்பை இயற்றினார். இது ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் மற்றும் புராணங்களின் உள்ளார்ந்த இரகசியம், சாரம் என்று அழைக்கப்படலாம். இது மிகவும் கவர்ச்சிகரமான ஒன்றாகும். இது அனைத்து பாவங்களையும் அடக்குகிறது. இது முழுமையான அமைதியை தருகிறது. அதை செவிமடுப்பதன் மூலம் ஒரு பிராமணனை கொன்ற பாவம் அளிக்கப்படுகிறது. அந்த மகிமையான முனிவர் பூமியில் அலைந்து திரிந்தபோது நைமிசாரண்யத்தை அடைந்தார். அங்கு முன்னணி முனிவர்கள் சௌனகர் மற்றும் பலர் இருந்தனர். இந்த துறவிகள் 88,000 பேர். திரிபுந்திரர்கள் தங்கள் பெரிய நெற்றிகளை அலங்கரித்தனர். அவர்கள் பிரகாசமான ருத்ராட்ச மாலைகளை அணிந்தனர். வியாசமா முனிவர் அவர்கள் புனித சாம்பலால் பக்தியுடன் பூசப்பட்டு பக்தியுடன் ருத்ர சூக்தங்களை அடிக்கடி பாராயணம் செய்ய விரும்பி லிங்கங்களை சாந்தப்படுத்துவதில் ஈடுபட்டிருப்பதை கண்டார். அவர்கள் பயபக்தி கவனத்துடனும் ஈசனாரின் நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மனதில் தீர்க்கமானவர்களாக இருந்தனர். எனவே எப்போதும் விஸ்வேசர் ஒருவரே, அவர் தவிர வேறு யாரும் முக்தியை வழங்குபவர் அல்ல என்று உறுதியாக கூறினர். அவர்கள் அனைவரும் கிரீஷருடன் தங்கள் ஆன்மாக்களுடன் இணைந்திருப்பதை கண்டதும் முனிவர் வியாசர் தனது ஆள்காட்டி விரலை உயர்த்தி மீண்டும் இவ்வாறு கூறினார். வியாசமா முனிவரின் கூற்று சொற்களின் பரந்த பரப்பை மீண்டும் மீண்டும் புரட்டி பார்த்து உறுதியான முடிவுகளுக்கு வந்த பின்னர் இதை மட்டுமே என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அனைத்திற்கும் இறைவனான பகவான் ஸ்ரீஹரியை நாட வேண்டும். வேதத்தில், புராணங்களில், இராமாயணத்தில் மற்றும் பாரதத்தில் பகவான் ஸ்ரீஹரி மட்டுமே, வேறு யாரும் ஆரம்பத்திலும் நடுவிலும் முடிவிலும் வருவதில்லை. இதுவே உண்மை, இதுவே உண்மை, இதுவே உண்மை 3 முறை வலியுறுத்தப்பட்டது. வேதத்தை தவிர வேறு எந்த வேதமும் இல்லை, அச்சுதனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று கூறுவது பொய்யல்ல. பகவான் ஸ்ரீமன் நாராயணன், தேவி மகாலட்சுமியின் இறைவன், எல்லாவற்றையும் அருள்பவர், வேறு யாரும் இல்லை. பகவான் ஸ்ரீமன் நாராயணரான அன்னை லக்ஷ்மி தேவியின் நாயகர், அவரே முக்தியை அருள்பவர், அவரை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே பகவான் லக்ஷ்மீசரை மட்டுமே தியானிக்க வேண்டும், வேறு யாரையும் தியானிக்கலாகாது. ஜனார்த்தனரை தவிர வேறு யாரும் இந்த உலகத்திலும் மறு உலகிலும் இன்பங்களை அனுபவிப்பவர் அல்ல. எனவே மகிழ்ச்சியை விரும்புபவர்கள் 4 கரங்களை உடைய இறைவனை எப்பொழுதும் நாட வேண்டும். கேசவரை கைவிட்டு மற்றொரு தெய்வத்திற்கு சேவை செய்யும் சிறிய அறிவுடைய மனிதர்கள் உலக இருப்பின் மர்மமான மற்றும் வேதனையான சுழற்சியில் மீண்டும் மீண்டும் நுழைகிறார்கள். அனைவருக்கும் ஒரே ஒரு இறைவன் மட்டுமே இருக்கிறார். அவர் ரிஷிகேசர், பெரியவரை விட பெரியவர். அவருக்கு சேவை செய்பவர் 3 உலகங்களாலும் சேவை செய்ய தகுதியானவர். நல்லொழுக்கத்தை வழங்குபவர் ஒரே ஒருவர், அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆவார். அதிக செல்வத்தை வழங்குபவர் ஒரே ஒருவர், அவர் பகவான் ஸ்ரீஹரி ஆவார். இன்பத்தை வழங்குபவர் ஒரே ஒருவர், வாதத்தை வெளிப்படுத்துபவர் ஒரே ஒருவர், முக்தியை வழங்குபவர் ஒரே ஒருவர், அவர் அச்சுதர் ஆவார். மற்றொரு இறைவனை வணங்குபவர்கள் சார்ங்கத்தை ஏந்திய இறைவனை விட்டுவிட்டு வேதங்களை இழந்த இருபிறவி பிராமணர் போல விரட்டப்பட வேண்டும். வியாசமா முனிவரின் வார்த்தைகளை கேட்டதும் நைமிச வனவாசிகள் தங்கள் இதயங்களில் கிளர்ச்சியடைந்தனர். அவர்கள் இந்த வார்த்தைகளை கூறினார்கள். முனிவர்கள் கூறினார்கள், மிகவும் புத்திசாலி முனிவரே, பராசரரின் மைந்தரே, வேதங்கள் தங்களால் வகைப்படுத்தப்பட்டதாலும்
புராணங்களை தாங்கள் அறிந்திருப்பதாலும் தாங்கள் எங்கள் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் தகுதியானவர் ஆவீர்கள். மேலும் தாம் நல்லொழுக்கம், செல்வம், இன்பம் மற்றும் முக்தி குறித்த திட்டவட்டமான புரிதலை தரும் பாரதம் என்ற மகத்தான படைப்பின் ஆசிரியர் என்பதாலும் அன்னை சத்தியவதியின் மைந்தன் என்பதாலும் இந்த உலகில் யதார்த்தத்தையும் உண்மையையும் வேறு யார் அதிகம் அறிந்திருக்க முடியும்? இங்குள்ள மாணவர்களுக்கு நீங்கள் ஆள்காட்டி விரலை உயர்த்துவதன் மூலம் வலியுறுத்தப்பட்டவற்றில் நம்பிக்கை இல்லை. சம்புமூர்த்தியின் ஆனந்த வனத்தில் தாங்கள் அந்த வார்த்தைகளை அழுத்தமாக உச்சரிக்கும் பொழுது தாங்கள் சொல்லும் வார்த்தைகளில் அவர்கள் நம்பிக்கை கொள்ள அதிக வாய்ப்புள்ளது. வியாசமா முனிவரே, விஸ்வேஸ்வரர் இருக்கும் வாரணாசிக்கு செல்லுங்கள். அங்கு வெவ்வேறு யுகங்களில் மாறும் அம்சங்கள் எதுவும் காணப்படவில்லை. அது பூமியை தொடுவதில்லை. இதை செவிமடுத்ததும் மனதில் கோபமடைந்த வியாசமா முனிவர் தனது சீடர்கள் சுமார் 10,000 பேருடன் விரைவாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். வாரணாசியை அடைந்ததும் புத்திசாலித்தனமும் மகிமையும் கொண்ட வியாசமா முனிவர் பஞ்சநாதம் என்ற குளத்தில் புனித நீராடி மாதவரை வணங்கி சென்றார். பாதோடகனுக்கு ஆதிகேசவ வழிபாடு. வியாசமா முனிவர் அங்கு நீராடி மற்ற சடங்குகளை செய்து ஆதிகேசவரை தரிசித்தார். அவர் 5 இரவுகள் அங்கேயே கழித்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தர்களால் முறையாக கௌரவிக்கப்பட்டார். அவருக்கு முன்னும் பின்னும் முழங்கப்பட்ட சங்கொலிகளால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் பகவானின் பல்வேறு நாமங்களை உச்சரித்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே வெற்றி பெறுவீராக. ரிஷிகேசரே, கோவிந்தரே, மதுசூதனரே, அச்சுதரே, அனந்தரே, வைகுந்தரே, மாதவரே, உபேந்திரரே, கேசவனே, திரிவிக்ரமமூர்த்தியே, கதாதரனே, சாரங்கபாணியே, ஜனார்த்தனரே, ஸ்ரீவத்ச வக்ஷ, ஸ்ரீகாந்தர், பீதாம்பரர், முராந்தகா, கைடபாரதி, பலித்வன்ஸ், கரிசாரி, அஸ்யநாசரி, கேஷிசாரி, கிருஷ்ணா, சௌரி, சதுர்புஜா, தேவகி ஹிருதயானந்தா, அதாவது மகிழ்ச்சி அளிப்பவர், அன்னை தேவகியின் இதயமானவர், யசோதா நந்தவர்த்தன், அன்னை யசோதையின் மகிழ்ச்சியை அதிகரிப்பவர், புண்டரீகாக்ஷா, தைத்யாரி, தாமோதரா, பாலப்பிரியா, பாலராதிஸ்துதா, ஹரி, வாசுதேவா, வசுப்ரதா, விஸ்வமம், த்விக்தம், துவக்தம், நரோத்தமா, அதோக்ஷஜா, ஷமாதாரா, பத்மநாபா, ஜலேசயா, நர்ஷிஷா, யக்ஞவராஹா, கோபா, கோபாலவல்லபா, கோபிபதி, குணாதிதா, கருடத்வஜா, கோத்ரபிருத்த, சாணூரமர்தனா, வெற்றி பெறுவாயாக. 3 உலகங்களின் பாதுகாவலரே, தாங்கள் வெற்றி பெறுங்கள். ஆரம்பமில்லாதவரே, வெற்றி பெறுங்கள். வெற்றி பெறுங்கள். பேரின்பம் கொண்டவரே, வெற்றி பெறுங்கள். பகவானே, வெற்றி பெறுங்கள். நீலத்தாமரையின் பளபளப்பு, கௌசுபத்தால் அலங்கரிக்கப்பட்ட மார்பை கொண்ட பகவானே, பூதத்தின் அனைத்து சுரப்புகளையும் உலர்த்திய தலைவரே, காத்தருள்வீராக. காத்தருள்வீராக. பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு ரத்தினமே, நரகனை அளிப்பவரே, 1000 தலைகள் கொண்ட புருஷரே, தேவேந்திரனுக்கு மகிழ்ச்சியை அளிப்பவரே, கடந்த காலமும் எதிர்காலமும் என்னவாக இருக்கும்? அங்கே நீங்கள் ஒரே புருஷர். வியாசர் சில்வன் மலர்களால் ஆன மாலையுடன் இறைவனின் பெயர்களை கூறி புகழ்ந்தார். அவர் அழகான சுதந்திரத்துடன் பாடினார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடனமாடினார். வியாசமா முனிவர் விஸ்வேஸ்வரின் வாசஸ்தலத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்தார். ஞானவாபியின் முன் இறைவனின் பக்தர்களுடன் நின்றார். துளசி இலைகளால் ஆன ஒரு சிறந்த மாலை அவரது கழுத்தை பிரகாசிக்கச் செய்தது. அவர் ஜாலங்களை பிடித்து கொண்டு நேரத்தை வென்று நடனமாடினார். அவரே நடன கலைஞரானார். புல்லாங்குழல் வாசிப்பதில் வல்லவர். அவர் ஸ்ருதியை பிடித்திருந்தார். இவ்வாறு நடனத்தை முடித்த பின்னர் அன்னை சத்தியவதியின் மைந்தனான வியாசமா முனிவர் தனது சீடர்களின் நடுவில் நின்று வலது கரத்தை உயர்த்தினார். அவர் அதே வசனங்களை உரக்க தெரிவித்தார். சொற்களின் பரந்த பரப்பை அசைத்து உறுதியான முடிவுகளுக்கு வந்த பின்னர், அனைத்திற்கும் இறைவனான பகவான் ஸ்ரீஹரியை நாட வேண்டும் என்பது எனக்கு மட்டுமே புரிந்தது.
மேற்கூறியவற்றிலிருந்து தொடங்கும் அனைத்து வசனங்களும் அவரது கூற்றை குறிக்கின்றன. வியாசமா முனிவர் தனது இடது கரத்தை உயர்த்தி கூறினார். அதன் பிறகு சைலாதி கரத்தை விளையாட்டாக முடக்கினார். சிறந்த மாமுனிவரான வியாசரின் பேச்சு சக்தியின் மயக்கமும் இருந்தது. அதன் பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ரகசியமாக அங்கு வந்து வியாசமா முனிவரிடம் கூறினார். வியாசரே, நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய குற்றம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் இந்த குற்றத்தால் நான் கூட மிகவும் பயம் கொள்கிறேன். பிரபஞ்சத்தின் ஒரே ஒரு இறைவன் மட்டுமே, அது விஸ்வேசர், வேறு யாரும் இல்லை. நான் சக்கரமேந்தி செல்வேன். அவருடைய தயவால் நான் லக்ஷ்மி தேவியின் இறைவனானேன். அவருடைய சக்தியால் 3 உலகங்களையும் தாங்கும் திறன் சம்புமூர்த்தியால் எனக்கு வழங்கப்பட்டது. அவர் மீது கொண்ட பக்தியின் காரணமாக மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை, செழிப்பு, பிரபுத்துவம் அவரிடமிருந்து ஒரு வரமாக பெற்றேன். நீங்கள் என் நலனை விரும்பினால் சம்புமூர்த்தியை புகழ்ந்து பேசுங்கள். வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் என்னை புகழ்ந்து பேச இது போன்ற ஒரு எண்ணத்தை மனதில் கொள்ளாதீர்கள். முனிவர் பராசரரின் மைந்தரே. இதனை அவர் செவிமடுத்ததும் வியாசமா முனிவர் சைகைகள் மூலம் வெளிப்படுத்தினார். அந்த நந்தியின் கை வெறும் கண்களால் செயலிழந்தது. பேச்சின் அதிர்ச்சி அவரை குறித்த எனது பயத்தால் ஏற்பட்டது. உலக இருப்பை அளிப்பவரான பவானீஸ்வரை நான் புகழ்ந்து பாடும் வகையில் என் தொண்டையின் வேரை தொடவும். அவரது தொண்டையை தொட்ட பிறகு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ரகசியமாக சென்று விட்டார். அப்போது அன்னை சத்தியவதியின் கரம் அப்படி செயலிழந்த மகன் மகேஷனரை தாராள மனப்பான்மையுடன் புகழ்ந்து பாடத் தொடங்கினார். வியாசமா முனிவர் கூறினார். வியாசரின் பிரார்த்தனை கூற்றுக்கள். பிரம்மதேவர் மட்டுமே ஒன்று. இங்கே பல நிறுவனங்கள் இல்லை. எனவே ருத்ரன் ஒருவரே. அவருக்கு இரண்டாவதாக யாரும் இல்லை. வேறு யாரேனும் எங்கேனும் இருந்தால் அதை செய்யும் திறன் உள்ளவர் அதை எனக்கு விளக்கட்டும். மிகவும் பயங்கரமான விஷமான காலக்கூடம் மந்தார கலவரத்தால் பால் பெருங்கடலில், அதாவது திருப்பார்கடலில் இருந்து பிறந்தது. சுடர்விடும் தீப்பொறிகளுடன் மகேசரை தவிர வேறு யாராலும் அதை தாங்க முடியவில்லை. அதன் சுடர் காரணமாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி பின்வாங்கினார். ஸ்ரீயப்பதி. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரது அம்பு, முழு பூமியும் அவரது தேர். உலகத்தின் ஆண்டவரான பிரம்மதேவர் அவரது தேரோட்டி. குதிரைகள், வேதங்கள், 3 புறங்களின் குழுவை அம்பினால் எரித்த ருத்ரனுக்கு இணையானவர் யார்? தனது மலர் அம்புகளால் பிரபஞ்சத்தை வென்ற ஒரே கந்தர்வர் ருத்ரனை மற்ற தேவர்களைப் போலவே அதே மட்டத்தில் பார்த்தார். அவரே சாம்பலாக்கப்பட்டார். காமத்தை வென்றவரை தவிர வேறு யாரு புகழுக்கு தகுதியானவர்? வேதம் விஸ்வநாதரை அறியாததால் என்னை போன்ற எந்த அற்ப புத்தி கொண்ட மனிதனால் விஸ்வநாதரை அவரது உண்மையான சுயத்தில் புரிந்து கொள்ள இயலும்? பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோ பிரம்மதேவரோ மனமோ வாக்கோ அந்த தேவர்களின் தலைவனை அறியாது. எங்கும் நிறைந்திருக்கும் அவருக்கு நான் தலை வணங்குகிறேன். யாரெல்லாம் யார் படைப்பவர், யார் பாதுகாப்பவர், யார் அழிப்பவர், யார் தொடக்கமில்லாதவர், யார் அனைத்திற்கும் தொடக்கம் காரணமானவர், யார் ஒரே ஒருவர், யார் முடிவு இல்லாதவர், யார் அனைத்திற்கும் முடிவை ஏற்படுத்துபவர், அவரே அந்த இறைவனாவார். குதிரை யாகத்திற்கு இணையான ஒரு நாமத்தின் உச்சரிப்பு, ஒரு ஒற்றை வணங்குதலின் மூலம் லக்ஷ்மி தேவியின் மகிமை அடையப்பட்ட தேவேந்திரன். யாருடைய துதியால் சத்தியலோகம் பெறப்படுகிறது? யாருடைய துதியால் முக்தியின் மகிமை வெகு தொலைவில் இல்லை? பகவான் ஸ்ரீ மகேஷரை தவிர வேறு எந்த இறைவனையும் நான் அறியவில்லை. பகவான் சம்புமூர்த்தியை தவிர வேறு இறைவனை நான் புகழ்வதில்லை. 3 விழிகளை கொண்ட இறைவனை தவிர வேறு இறைவனை நான் வணங்குவதில்லை. இதுவே உண்மை, 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 பொய்யல்ல. மகாமுனிவர் சம்புமூர்த்தியை இவ்வாறு புகழ்ந்தபோது சம்புமூர்த்தியிடமிருந்து ஒரு சாதகமான பார்வை வந்தது. நந்தி தனது கையின் செயலிழப்பை அவிழ்த்துவிட்டு புன்னகையுடன், பிராமணர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்றார். நந்திகேஸ்வரர் கூறினார். வியாசமா முனிவரே, உங்களால் அறிவிக்கப்பட்ட இந்த பிரார்த்தனை மிகவும் புண்ணியமானது. இதை படித்து பாராயணம் செய்யும் ஞானியிடம் சங்கரர் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த வியாசாஷ்டக
புஸ்தகத்தை வியாசரின் 8 பாடல்களில் உள்ள ஸ்லோகம் காலையில் மனதை படித்து பாராயணம் செய்ய வேண்டும். இது தீய கனவுகளையும் பாவங்களையும் தணிக்கிறது. இது பக்தருக்கு சிவனின் அருகாமையில் ரட்சிப்பு அளிக்கிறது. இந்த பிரார்த்தனையை மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் அனைத்து பாவிகளும் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். அதாவது தாயை கொன்றவன், தந்தையை கொன்றவன், பசுக்களை கொன்றவன், சிறுவர்களை கொன்றவன், மது அருந்துபவன், தங்கத்தை திருடுபவன் போன்றவை. ஸ்கந்தன் கூறினார். அப்போதிலிருந்து பராசர முனிவரின் மைந்தன் சம்புமூர்த்திக்கு அர்ப்பணிப்புடன் ஆனார். காந்த கர்ண ஹரதருக்கு அப்பால் அவரது லிங்கம் வியாசேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டது. அவர் எப்போதும் புனித சாம்பலால் தன்னை அலங்கரித்துக் கொண்டார். அவர் எப்போதும் ருத்ராட்சங்களால் தன்னை அலங்கரித்தார். அவர் என்றென்றும் லிங்கத்தின் வழிபாட்டாளராக ஆனார். அவர் மற்ற அனைத்து புனித தலங்களையும் துறந்தார். முக்தியை அளிக்கும் இந்த புனித தலத்தின் யதார்த்தத்தை அறிந்த பின்னர் அவர் இன்று வரை காசிகாவை விட்டு வெளியேறவில்லை. ஒரு மனிதன் கண்டா கர்ண ஹரதத்தில் நீராடி வியாசேஸ்வரரை தரிசிக்க வேண்டும். அவர் எங்கு இறந்தாலும் வாரணாசியில் இறந்தவருக்கு இணையாக இருப்பார். காசியில் வியாசேஸ்வர லிங்கத்தை வணங்கிய பின்னர் ஒரு சிறந்த மனிதன் எந்த நேரத்திலும் அறிவை இழப்பதால் அவதிப்படுவதில்லை. அவர் ஒருபோதும் பாவங்களால் தாக்கப்படுவதில்லை, அதாவது பாதிக்கப்படுவதில்லை. வியாசேஸ்வர பக்தர்களுக்கு கலி மற்றும் காலனால் எந்த பயமும் இல்லை. புனித தலத்திற்கு செல்லும் போது பாவங்களோ அல்லது தடைகளோ ஏற்படாது. பாவங்களுக்கு அஞ்சும் காசி வாசிகள் வியாசேஸ்வரரை முயற்சியுடன் தரிசித்து வணங்க வேண்டும். அவர்கள் கண்டா கர்ணத்தில் பிரதம் புனித நீராடல் செய்கிறார்கள். 95ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.